TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். மாகாண சபைகள் முறைமையால் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாது என்று குறிப்பிட்ட தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்க அரசியலமைப்பு மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்பதையும் ஏற்றுக்கொண்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைமையகத்தில் அக்கட்சியின் அங்கத்தவர்களுடனான சந்திப்பின் பின்னரே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசியலமைப்பு ரீதியான மாற்றம் தேவைப்படுகிறது. அது மட்டுமல்ல, தற்போது அரசியலமைப்பு ரீதியாக ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள சந்தர்ப்பத்தினை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். சில விடயங்கள் சட்டத்துக்கும் அரசியலமைப்புக்கும் மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. அரசியலமைப்புக்கு அப்பால் சென்று அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான திட்டங்களை வகுப்பது முக்கியமானதாகும். அது தொடர்பாக நாம் விரிவாக கலந்துரையாடினோம். எதிர்காலம் தொடர்பான சிறந்த சிந்தனை எமது அனைவருக்கும் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். மாகாண சபை என்பது அதிகார பரவலாக்கம். எனவே நடைமுறைப்படுத்தப்படாத மாகாண சபை முறைமை சம்பந்தமாக இரு தரப்பினரும் இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி கொண்டோம். அதேபோன்று மாகாண சபை முறைமையை நடைமுறைப்படுத்துவதால் தீர்வொன்றை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆகவே அதற்கு அப்பால் சென்ற செயற்பாடொன்று அவசியமாகும். அரசியலமைப்பு, பொருளாதாரம் ஆகியவற்றில் மாற்றங்களை ஏற்படுத்துவதன் ஊடாகவே தேசிய ஐக்கியத்தினை ஏற்படுத்த முடியும் என்று நாம் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொருவரும் மேற்கொண்ட விடயங்கள் உள்ளன. வரலாறு தொடர்பில் சிந்தித்து கொண்டு இருப்பதா இல்லை எதிர்காலம் தொடர்பில் சிந்திப்பதா என்பதை தீர்மானிக்க வேண்டும். வரலாறு தொடர்பில் சிந்தித்து கொண்டிருந்தால் சிறந்த எதிர்காலத்தினை உருவாக்க முடியாது என்றும் அவர் கூறினார். தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அறிக்கை வெளியான பின்னரே தமிழரசுக் கட்சி இறுதி முடிவு எடுக்கும் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரான அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான குழுவினருக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா கட்சிக்கும் சந்திப்பொன்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பு தொடர்பிலே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே எம்.ஏ. சுமந்திரன் இவ்வாறு தெரிவித்தார். அத்துடன் முன்னேற்றகரமான பேச்சுவார்த்தை எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கண்டுவிடவில்லை. ஆரம்ப கலந்துரையாடல் என்ற போர்வையில் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளும் வகையிலான கலந்துரையாடல் இடம்பெறுகிறது. நம்பிக்கை தருகின்ற பேச்சுவார்த்தையாக இடதுசாரி இயக்கம் என்ற வகையில் அவர்களுடன் எங்களுக்கு இணங்கிச் செல்லக்கூடிய பல விடயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக ஊழல் ஒழிப்பு, மக்கள் மத்தியில் சம உரிமை என்ற பல விடயங்கள், பொருளாதார சமத்துவம் போன்ற பல விடயங்களில் நேரடியாகவே இணங்கக்கூடியதாக இருந்தது. தமிழ் தேசிய பிரச்சினைக்கான தீர்வு என்ற விடயத்தில் பல ஏற்றத்தாழ்வுகள், பழைய சரித்திரங்கள் இருந்தாலும் கூட அவர் கூறியது போன்று தற்போது இருக்கின்ற மாகாண சபை முறைமை அப்படியே ஏற்றுக்கொள்வதாகவும் அதனை நடைமுறைப்படுத்துவதாகவும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த 13வது திருத்தச் சட்டத்தில் உள்ள மாகாண சபை முறைமை தமிழ் தேசிய பிரச்சினைக்கான தீர்வு அல்ல என்பதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். இதிலிருந்து முன்னேறி செல்வதற்கான வழிவகைகளை இரு தரப்பும் இணைந்து பேசிச் செல்ல வேண்டும். இது இரு தரப்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கு அப்பால் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தாங்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார்கள். அதன் பின்னர் அவர்களுடன் நடத்தப்படுகின்ற பேச்சுவார்த்தையை அடிப்படையாக வைத்து இலங்கை தமிழரசுக் கட்சி உரிய நேரத்தில் முடிவுகளை எடுக்கும் என்றார். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்கும் முடிவு எடுக்கப்பட்டால் அது ஐக்கிய தேசிய கட்சிக்கு இறுதியானதாக அமைந்துவிடும் என்று பொதுஜன பெரமுனவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். பதுளையில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை 1 வருடத்தால் நீடிப்பது தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசியலமைப்புக்கு அமைவாக தேர்தல் ஒன்றை நடத்தாது இருக்க முடியாதல்லவா? தேர்தலை ஒத்திவைக்கின்ற முட்டாள்தனமான செயற்பாட்டை முன்னெடுப்பார்கள் என்று நான் கருதவில்லை என்றும் அவர் கூறினார். தேர்தல் ஒத்திவைக்கப்படும் முடிவு எடுக்கப்பட்டால் அது ஐக்கிய தேசிய கட்சியின் இறுதியாக அமைந்துவிடும் என்றும் அவர் கூறினார். தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டால் நான் சுயேட்சையாக போட்டியிடுவேன் என வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் எம்.கே. சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார்.
யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவ்வாறு தெரிவித்ததோடு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பில் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இம்முறை மக்கள் மத்தியிலும் பொது வேட்பாளர் விடயம் பேசப்படுகிறது என்றார். எனவே இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவர் முன்னிறுத்தப்படுவார். அதில் ஏதேனும் சிக்கல்கள் ஏற்பட்டால் நான் சுயேட்சையாக போட்டியிடுவேன் என்றும் அவர் தெரிவித்தார். அரசியலமைப்பின் 19ஆம் திருத்தத்துக்கு அமைய ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை 5 வருடங்களுக்கு மேல் அதிகரித்து கொள்ள முடியாது. அதன் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் உரிய காலத்தில் நடத்தப்பட வேண்டும் என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன எட்டியாராய்ச்சி தெரிவித்தார். பெப்ரல் அமைப்பு கொழும்பில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்ததோடு, அரசியலமைப்பின் பிரகாரம் மக்கள் ஆணையின்றி நாட்டின் ஜனாதிபதிக்கு 5 வருடங்களுக்கு அப்பால் சென்று ஜனாதிபதி பதவியை வகிக்க சட்ட ரீதியிலான அனுமதி இல்லை என்றும் குறிப்பிட்டார். அரசியலமைப்பின் 83வது உறுப்புரிமைக்கு அமைய ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை 6 வருடங்களுக்கு அதிக காலத்துக்கு அதிகரித்துக் கொள்வதென்றால் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை மற்றும் சர்வஜன வாக்களிப்புக்கு செல்ல வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் அரசியலமைப்பின் 19ஆம் திருத்தத்தின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயம்தான் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை 2 தவணைக்கு மட்டுப்படுத்துவது மற்றும் ஒரு தவணைக்கு இருந்த 6 வருட காலத்தை 5 வருடமாக குறைப்பதாகும். அதன் பிரகாரம் 19ஆம் திருத்தத்துக்கு பின்னர் நாட்டின் ஜனாதிபதி தேர்தலை நடத்தி 5 வருடங்களில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவுக்கு வந்திருக்கிறது. அதனால் எந்த வகையிலும் 5 வருடங்களுக்கு அதிக காலத்துக்கு ஜனாதிபதி பதவியை கொண்டு செல்ல முடியாது. அத்துடன் அரசியலமைப்பின் 40வது உறுப்புரிமையின் பிரகாரம் ஜனாதிபதிக்கு பதவி வெற்றிடமாகியுள்ள சந்தர்ப்பத்தில் அதற்காக பதில் ஜனாதிபதி ஒருவர் நியமிக்கப்பட்டால் அவ்வாறு பதவி வகித்த நபரின் பதவிக்காலம் முடிவடையும் வரைக்குமே பதில் ஜனாதிபதிக்கு பதவி வகிக்க முடியும். அதன் பிரகாரம் தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு கோட்டாபே ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த எஞ்சிய காலப்பகுதி வரைக்குமே ஜனாதிபதி பதவி வகிக்க முடியும் என்பது தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி ஒருவருக்கு 5 வருடங்களுக்காக வழங்கப்பட்ட மக்கள் ஆணையை 6 வருடங்களுக்கு கொண்டு செல்ல எந்த வழியும் இல்லை. அரசியலமைப்பை எந்த அர்த்தத்தில் ஆராய்ந்து பார்த்தாலும், அதே போன்று நீதிமன்ற தீர்ப்புகளை பார்த்தாலும், தற்போதுள்ள ஜனாதிபதிக்கு கோட்டாபே ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்து அவருக்கு எஞ்சியுள்ள காலம் மாத்திரமே ஜனாதிபதி பதவியை வகிக்க முடியும் என்றார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் புளொட் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தனுக்கும் இடையில் சந்திப்பு செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு தொடர்பாக, அதாவது அதிகார பரவலாக்கல் தொடர்பாக தங்களது கட்சி எடுத்துள்ள நிலைப்பாடு என்ன என்பதை இதுவரை தெளிவுபடுத்தப்படவில்லை. ஆகவே அதிகார பரவலாக்கல் தொடர்பாக தெளிவான நிலைப்பாட்டினை தமிழ் மக்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் எனவும், இணைந்த வடக்கு கிழக்கை நீதிமன்றத்தினூடாக தனித்தனி மாகாணங்களாக பிரிப்பதற்கு பிரதான பங்காளியாக தங்களது ஜேவிபி கட்சி செயற்பட்ட விடயத்தில் எம்மக்கள் மத்தியில் இன்று வரை அதிருப்தி இருப்பதால் இவ்விடயத்தில் தேசிய மக்கள் சக்தியின் உறுதியான நிலைப்பாட்டினை நீங்கள் வெளிப்படுத்தும் பட்சத்தில் உங்கள் கட்சி சம்பந்தமான தமிழ் மக்களது மனநிலையில் மாற்றம் ஏற்படலாம் எனவும் தலைவர் சித்தார்த்தன் அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார். அதே நேரத்தில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நியமிப்பதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கத்துவம் வகிக்கின்ற 5 கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளோம். சமூக மட்ட அமைப்புகளும் அதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகின்றன. தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பட்சத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக நாங்கள் முழுமையாக அவருடனே செயற்படுவோம் என்பதையும் தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்களுக்கு தெரிவித்தார். தொடர்ந்து ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் காணப்படும் பிந்திய நிலைமைகள் பற்றி கலந்துரையாடப்பட்டதோடு எதிர்காலத்தில் தொடர்ந்து சந்திப்புகளை மேற்கொள்வதற்கு இரு தரப்பிலும் சம்மதம் தெரிவிக்கப்பட்டது. இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான சர்வதேச நாணய நிதியத்தின் 2வது மதிப்பாய்வு கூட்டம் இன்று இடம்பெறவுள்ளது. இதன்போது இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான 3ஆம் தவணையை விடுவிப்பது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்பட உள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் நிர்வாகம் தொடர்பான முக்கிய கடப்பாடுகளை நிறைவேற்றுவதில் இலங்கை தொடர்ந்தும் தவறி வருவதாக ஒரு ஆய்வு நிறுவனம் அண்மையில் தெரிவித்திருந்தது.
நாட்டின் பொருளாதாரம் புத்துயிர் பெறுவதற்கு நிர்வாகம் அடிப்படையானது. சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் கடந்த மே மாதம் இறுதிக்குள் நிறைவேற்றப்பட வேண்டிய 63 கடப்பாடுகளில் 32 கடப்பாடுகளை மட்டுமே இலங்கை நிறைவேற்றியுள்ளதுடன் 16 வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியுள்ளதாக அந்த ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. அத்துடன் 15 கடப்பாடுகளின் நிலைமைகள் தொடர்பான முன்னேற்றத்தை அளவிட போதுமான தகவல்கள் இல்லாததால் அது தொடர்பில் தெரிய வரவில்லை எனவும் அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் நிறைவேற்றப்பட்ட போர் நிறுத்த தீர்மானத்திற்கு ஹமாஸ் அமைப்பு சம்மதம் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளனர். ஹமாஸின் உயர் அதிகாரி ஒருவர் ராய்ட்டர்ஸ் செய்தி சேவையிடம் இதனை குறிப்பிட்டுள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. இதேவேளை இஸ்ரேல் இராணுவம் காசாவின் தெற்கு பகுதி முழுவதும் வான்வழி தாக்குதலுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் காசாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் நடத்திய தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். அவர்களில் அதிகமானோர் சிறுவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.